Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல cook with Comali Aswin பண்ண ஒரு டெலிஷியஸான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது sizzling cauliflower prawn recipe. இதோட டேஸ்ட் சொல்லவே வேண்டாம். உண்மையிலே டாப் நாட்ச் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளான ஈஸி ரெசிபி. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட sizzling sound உங்களுக்கு கேட்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு இதோட flavor and taste extraordinary-ஆ இருந்தது. இப்போ நம்ம ஃபாஸ்டா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக 200 grams அளவு prawn எடுத்துர்க்கேன். எனக்கு சின்ன prawn தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பெரிய prawns அவேilable இருந்தனா அது யூஸ் பண்ணலாம். இதல 1 டீஸ்பூன் ginger garlic paste, 1/2 டீஸ்பூன் chilli powder, 1/2 டீஸ்பூன் pepper powder, 1/2 டீஸ்பூன் salt, கூடவே 2 டீஸ்பூன் cornflour சேர்த்திருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவு soya sauce சேர்த்துட்டு இது நல்லா mix பண்ணி கொடுக்கலாம். இது marinate பண்ணதுக்கு அப்புறம் 10 to 15 minutes அப்படியே ஊற விடலாம். நெக்ஸ்ட் நாம cauliflower cook பண்ணனும். அதுக்காக ஒரு சாஸ் panல நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ இது பாயில் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து 300 grams அளவு cauliflower எடுத்துர்க்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். இதே சேர்த்து இது நல்லா பாயில் பண்ணலாம். 2 minutes இது cook பண்ணா போதும். இப்போ நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. 2 minutes ஆனதும் இத வந்து வாட்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு பவுல்ல மாத்தி இத ஒரு டேப் வாட்டர்ல வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே மாத்தி வச்சிரலாம். நெக்ஸ்ட் நம்ம marinate பண்ணி வச்சிருக்கிற prawns வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு ஃப்ரை panல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். இதல நம்ம prawns எல்லாமே சேர்த்து கொடுக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ prawns எல்லாமே நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இத மாத்தி வச்சிட்டு இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் அப்ளை பண்ணிருக்கேன். இதல 1 டேபிள்ஸ்பூன் நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த garlic ஆட் பண்ணனும். இதோட 1 டேபிள்ஸ்பூன் chopped ginger ஆட் பண்ணனும். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கோல்டன் கலர் ஆறது வரைக்கும் நம்ம வதக்கணும். garlic and ginger ஃப்ரை ஆகும்போது இதோட அரோமா நல்லா சூப்பரா வரும். இப்போ இது நல்லா கோல்டன் கலர்ல குக் ஆகியாச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருந்தது அதை ஆட் பண்ணிட்டு லைட்டா வதக்கலாம். இத ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம வதக்கினா போதும். ரொம்ப சாஃப்ட்டா குக் ஆகணும்ங்கற அவசியம் இல்ல. ஒரு 2 minutes வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப் அல்லது 1/2 கப் அளவு capsicum இதல ஆட் பண்ணலாம். capsicum ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்றோம். உங்க கையில இல்லனா நீங்க இத ஸ்கிப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதல 1/2 டீஸ்பூன் அளவு salt, 1/2 டீஸ்பூன் chilli flakes, 1/2 டீஸ்பூன் pepper powder ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1 minute கூட நல்லா வதக்கலாம். இப்போ இதல தேவையான சாஸஸ் நம்ம ஆட் பண்ணி கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு chilli sauce ஆட் பண்ணிருக்கேன். இங்க ரெட் chilli sauce இருந்தனா அதை ஆட் பண்ணுங்க. இதல நான் வந்து green தான் ஆட் பண்ணிருக்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் tomato sauce ஆட் பண்ணிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் soya sauce, 1 டீஸ்பூன் vinegar இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா mix பண்ணி கொடுக்கலாம். நான் green chilli sauce ஆட் பண்ணதுனால இதோட கலர் வந்து குறைவா இருந்த மாதிரி இருக்கு. சோ அதனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு Kashmiri chilli powder ஆட் பண்றேன். ஜஸ்ட் கலருக்காக தான். இப்போ இதோட கலர் நல்லா சூப்பர்பா நல்லா ரெட்டிஷ் கலர்ல வந்திருக்கு. சாஸஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 1 minute நம்ம வதக்கி இருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த prawns இதல ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ ஃபைனலா இதல 1/2 டீஸ்பூன் அளவு sugar சேர்த்து mix பண்றேன். இந்த sugar சேர்த்து கொடுக்கும்போது இதோட டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் ஆகும். இந்த சாஸோட புளிப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம sugar ஆட் பண்றோம். இப்போ நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்சர்ல இது சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரொம்ப கிரேவியா இருந்தாலும் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம sizzler plate வந்து சூடு பண்ண வைக்கலாம். ஒரு ஸ்டவ் டாப்ல நான் இத வந்து ஹீட் பண்ண வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டவ்ல நம்ம cauliflower லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும்.
அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பேனில். இது மெல்ட் ஆனதும் இதில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இதை நல்லா டாஸ் பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். இது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டரில் இந்த மாதிரி பெப்பர் அண்ட் சால்ட்டு போட்டு இந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சர்விங் பண்ணிட வேண்டியது தான். இப்போது ஹாட் சிஸ்லர் பிளேட் வந்து அதோட ட்ரேயில் நம்ம வச்சாச்சு. இப்போ காலிஃப்ளவர் எல்லாமே இதில் பெட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். இதை வைக்கும்போது இதோட சிஸ்லிங் சவுண்டு வந்து கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ரொம்ப ஹாட்டாக சர்வ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து சிஸ்லர் பிளேட்டிங்கில் வந்து சர்வ் பண்ணுறோம். ஃபைனலாக இதில் நான் வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாட் பிளேட்டில் பட்டர் ஆட் பண்ணும்போது இதோட சிஸ்லிங் சவுண்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.